இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருச்சியில இருக்கிற பிரைட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம திருச்சி எல்ஐசி காலனியில் இருக்கிற பிரைட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாப்புக்கு தான் கேஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எதை வாங்கலாம் எதை விடலானே தெரியாது, அந்த அளவுக்கு நிறைய பொருள் வச்சுருக்காங்க. இவங்களே வந்து ஓனாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரீசனபிளாக கொடுக்குறாங்க. ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ வீட்டில் வச்சோம் அப்படின்னா வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த சாம்பிராணினா போடுறதுக்கு பர்டிகுலராக ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பாப்பா உள்ளே போனேனுமே வந்து ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்ஸுக்கும் நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டாய் ரொம்ப பிடிச்சிருச்சு போலக்கு, வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க கடையிலே. அண்ட் ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட இப்போ காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் டெஸ்கில் வச்சோம்னா செம்மையாக இருக்கும். சிக்னேச்சர் விண்டேஜ் பொருள்லாம் நிறையா இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோம் டெக்கர் இல்லாட்டி ஆஃபீஸ் டெக்கர் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் இங்கே பாருங்கள், இது வந்து சைக்கிள், இது வந்து ஸ்டீல்லே பண்ணியிருக்காங்க. வித் ஸ்டாண்டோடயே இருக்குது. நல்லா சாலிடாக இருக்குது. ப்ரைஸும் உங்களுக்கு வந்து ரீசனபுளாக இருக்கும். இதே மாதிரி ஒரு ப்ராடக்டாக உங்கள்கிட்ட நான் இப்போ காமிக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்மேடுன்னு நினைக்கிறேன். பார்க்க வந்து க்யூட்டாக இருக்குது. மண்ணிலேயே பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த முருகர் ஸ்டாச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே நேச்சுரலாக இருக்குது. அந்த ஃபேஸ் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நீட்டாக ஃபேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலே அந்த சாம்பிராணி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே வச்சோம் அப்படின்னா அந்த புகை வந்து அப்படியே வாட்டர் ஃபால் மாதிரி ஊற்றும். செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் அடுத்ததாக வந்து இதை பாருங்கள், இந்த பாப்பாயில் வந்து ஒரு கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுவுமே வந்து விளக்கு வைக்கிற ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கேஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள், இதுவுமே வந்து வீட்டில் டெக்கர் பண்ணலாம். பூச்செடி மாதிரி மேலே வந்து ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிட்டு நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பைக்கு தான். ஸோ ராயல் என்ஃபீல்டு புல்லெட்டு பிடிச்சவங்க கண்டிப்பாக இது வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ வித் கிளாக்கோடயே இருக்குது. இதுவுமே ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா சாலிடாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸு கலர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இதே மாதிரியே கிளாக் வெரைட்டிலையும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு வந்து லுக்லேயே பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து கிளாக் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த செம்பிளே பண்ண மாதிரி நிறையா வந்து இந்த சாமி கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா சாலிடாக சூப்பராக இருக்குது. ப்ரைஸும் வந்து ஓகேவாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு எல்லா ப்ராடக்ட்டுமே. நெக்ஸ்ட் இந்த உண்டியலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மாடல் வெரைட்டிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஸோ சூப்பராக க்யூட்டாக இருக்குது. வித் லாக்கோடய உங்களுக்கு இருக்குது. இது பாருங்கள், சின்டெக்ஸ் டேங்க். இது பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வீடு மாதிரியே ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு மாடல் பேங்க்குன்னு போட்டிருக்கு. எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு கேஸ். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் உடச்சாதான் வெளியே பணம் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஆங்கிரி பேர்டில் பண்ணி வச்சுருக்காங்க. க்யூட்டாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இதுவுமே பக்கத்துலேயே வந்து இந்த அதே ஆங்கிரி பேர்ட்லேயே வந்து அந்த பென் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் புத்தாவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு அதே மாதிரி க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ நல்லா இருக்குது. அடுத்ததாக இது பாருங்கள், தலை மட்டும் உள்ளது. இது வந்து பெயிண்ட் தெளித்த மாதிரி ஒரு மாடலில் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே வந்து குட்டி குட்டியாக க்யூட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மணி சேவர்லேயே ஒரு க்யூட்டான ஒரு குட்டி பன்னிக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதுலேயுமே வந்து இந்த குட்டி பன்னிக்குட்டி தென் பார்த்தீங்கன்னா வந்து மாடு, அடுத்ததாக வந்து பூனை. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகான ஒரு கலெக்ஷன்ஸாக இவங்க வச்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து வீட்டில் பேங்கிள்ஸ்னால் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு பாக்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பணமும் வச்சுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரியான பாக்ஸும் வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து கையிலே செஞ்ச மண்ணில் செஞ்ச பொருள் நினைக்கிறேன். இதெல்லாமே நிறையா இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஹோம்மேடு பொருள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரைஸ் ரீசனபுளாக இருக்கும். அண்ட் இங்கே பாருங்கள், சிம்பிளே பண்ணது இங்கேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் கிட்ஸு வெரைட்டிஸ் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு இதில் எவ்வளோ வந்து ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸோ வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம். ஒரே இதிலே வந்து டேட்டு மந்த்து எல்லாமே இருக்குது. அண்டு பேலன்ஸ்டு பிளாக்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க விரும்பி விளையாடுவாங்க. அண்ட் அபாக்கஸ், இது ஆக்சுவலாக அது என்னன்னே தெரில எனக்கு, எப்படி தான் அதை வச்சு கணக்கு போடுறாங்கன்ட்டு. ஸோ இது ஒன்று இருக்குது. குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த வுட்டில் நிறைய காரு டாய்ஸ். இங்கே பாருங்கள், அம்மிக்கல், ஆட்டுக்கல் எல்லாமே இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்டு இந்த கிளாக்கு டைமர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ராட்னம் குட்டி குட்டியாக ஆளுங்க உட்காந்துருக்க மாதிரியே ராட்னம்
ராட்டினம் சுற்றி விளாட்றது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது செம்ம ரியலாக இருந்துச்சு அங்கே பாருங்கள். ஸோ எந்த குறையும் சொல்ல முடியாது. ஹேண்ட்மேக்காக என்னன்னு தெரியல, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த தாத்தா பாட்டி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தலையாட்டி பொம்மை அதுவுமே இங்கே அழகாக இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸு ரிலேட்டடாக உள்ள எல்லா டாய்ஸும் இங்கே இருக்குது. அதே மாதிரி எதுவுமே வந்து டாக்ஸிக் கிடையாது, எல்லாம் நான் டாக்ஸிக் தான். இங்கே பாருங்கள், இதை வந்து அந்த குண்டு மாதிரி இருக்கும், அதை வந்து எந்த ஹொல்லி விழாமல் நம்ம போய் ஜெயிக்கணும். அண்டு பசில் கேம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கிக்க முடியும். நான் டாக்ஸிக் கலரோடையும் இங்கே வந்து பண்ணுறாங்க. அண்ட் இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா வந்து செம யூனிக்காக இருக்கும். நிறைய மல்டி கலர்ஸ் ஆப்ஷன் இங்கே வந்து வச்சுருக்காங்க. வீட்டில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டை டெக்கோர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. அண்ட் இந்த மரப்பாச்சி பொம்மைன்னு சொன்னாங்க, அந்த காலத்தில் இந்த பொம்மை தான் நிறைய பேர் வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. இதே மாதிரியே நிறைய வீட்டுக்கு டெக்கோர் பண்ணுற ஐட்டம்ஸு, யூனிக்கான பொருள். நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, அதை டெக்கோர் பண்ணணும்னு நினச்சா கூட இவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நிறையா வந்து பொருளும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டியாக க்யூட்டாக அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீணைன்னு நினைக்கிறேன், இது பேர் அம்மா தான் நினைக்கிறேன். இது ஆனால் வந்து வாசிக்கிற மாதிரி கிடையாது, சும்மா உங்களுக்கு வந்து டிசைனாக நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். அண்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து யானை மாதிரி இருக்குது, அது யானை வயிற்றுக்கு பதில் வந்து அந்த குளோப் வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு, இதுவுமே க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அது எல்லாமே ஒரு செட்டாக பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே. ஸோ அங்கே அவங்கவுங்க ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அண்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இதை அம்மிக்கல்லாம் ஆட்டுக்கல்லாம் அந்த ஆட்டுக்கல்னு நினைக்கிறேன், செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த காலத்தில் இருக்கிற லேடிஸ்கிட்ட தான் வந்து, அதாவது இந்த காலத்தில் இருக்க பொண்ணுங்கள்ட்ட அதை காமிச்சோம்னா அவங்களுக்கு வந்து இது என்னன்னே தெரியுமான்னு தெரியல. ஸோ இப்போ யாருமே இதை பார்க்கறதே இல்லை, எல்லாம் மிக்ஸி கிரைண்டருங்கிற மாதிரி போயிட்டாங்க எல்லாமே. பட் ஆனால் இது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து அம்மின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து வுட்டுலேயே பார்த்தீங்கன்னா கீழே கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே வுட்டு தான் இது. ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து வுட் ஐட்டம்ஸ் கூட வந்து இங்கே நிறையா நீங்கள் வந்து பார்க்க முடியும். டிராக்டர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வுட்டு செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்து கேணியில் வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருக்குது க்யூட்டாக இதுவுமே. அண்ட் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக டெக்கோர் ஐட்டம்ஸ் தான், எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். தலையாட்டி பொம்மையிலேருந்து சாமி சிலை, தென் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தலையாட்டி பொம்மையில் வந்து டிசைனாக பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ராமர் ஏதோ ஒரு இதில் நிற்கிற மாதிரி ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா வந்து இதுவுமே டெக்கோர் ஐட்டம்ஸ் தான். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் தான் கேஸ். இங்கே பாருங்கள், ஸோ உங்கள் வீட்டை வந்து வேறு லெவலில் நீங்கள் வந்து டெக்கோர் பண்ணலாம். ஆல்ரெடி நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே தான் இதுவுமே. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து ஸ்டாண்டு மாதிரி வச்சு வைக்கலாம். ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த கேரளாவில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேயுமே இங்கே பாருங்கள் எவ்வளோ டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அண்ட் இந்த புத்தாலேயே வந்து ஒரு பெரிய சைஸில் இங்கே இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, பார்க்கறதுக்கே நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. அண்டு நிறைய ஃபோட்டோஸும் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த மணி மாதிரி வீட்டில் சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து சிலை பண்ணியிருக்காங்க. எல்லா சிலையுமே பார்த்தீங்கன்னா வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக. இந்த பாருங்கள், இந்த ஒரு சாமி சிலை அந்த ஃபேஸு பாருங்கள் எந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்குன்ட்டு, அப்படியே பக்காவாக பண்ணியிருக்காங்க. கையில் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரியே நிறையா இருக்குது. இது பாருங்கள், அவங்கவுங்க ப்ரொஃபஷ்னலாக அவங்க வந்து தொழில் எப்படி செய்கிறாங்களோ அதை அப்படியே செட்டாக பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க தனித்தனியாக. இங்கே பாருங்கள், ஒருத்தவங்களும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு கேஸ். அண்டு இங்கே பாருங்கள், ஸோ இதுவுமே வந்து நம்மளோட டெக்கோர், அதாவது வீட்டுக்கு டெக்கோர் பண்ணுற ஐட்டம்ஸ் அது எல்லாமே. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டை டெக்கோர் பண்ணணும், இல்லாட்டி உங்களோட ஆஃபீஸு, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பர்பஸ் நீங்கள் வந்து யூனிக்கான ப்ராடக்ட் நீங்கள் கலெக்ஷன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஷாப் தான் இது. இது திருச்சி எல்ஐசி காலனியில் தான் இருக்குது, பிரைட் பாக்ஸ். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி வேற ஒரு vlogல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.